இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா அப்பப்போ வீடியோ போடணும், இல்ல பால் குடிக்கணும். குடிடா, நல்லா குடி. என்ன வெயில், சரியான வெயில். நான் காலேஜ் போகிறதுக்கு காலையில் 2 டைம் குளிக்கிற முதக்கு இருக்கேன் நான் தான். ஏன்னா வீட்டில் தண்ணியில் குளிப்பேன், அடுத்து ரோட்டில் நடந்து போகும் வேர்வையில் குளிப்பேன். காலேஜுக்கு எப்படிலாம் போவீங்க? பஸ்ஸு, காரு, பைக்கு, நம்மளும் போகிறோம், எல்லாத்துலேயும் போவோம். இது நம்மளும் இல்லை, லிஃப்ட் கேட். இன்றைக்கின்னு பார்த்து யாருமே நிறுத்த மாட்டேங்கிறாங்க. மேடம் ஸ்டாப் 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 ப்ளீஸ் ப்ளீஸ் மேடம் மேடம் ப்ளீஸ் ஹெல்ப் மீ மேடம் மேடம் ப்ளீஸ் ப்ளீஸ் நிறுத்துவோம். கொஞ்சம் லெஃப்ட் கொடுங்க. நான் கத்துறேன், என்னை கண்டுக்கிறது இல்லையா, அவாய்ட் பண்றாங்களா? நானும் அதை பத்தி கவலைப்படுறது. நான் இப்போ இங்கே இருக்கேன். நம்ம மொத்தமாக லிஃப்ட் கேட்டு ட்ராவல் பண்ண போகிற தூரம் மொத்தம் 9 கிலோமீட்டர்ஸ். சார் ப்ளீஸ் சார் ப்ளீஸ் சார் கொஞ்சம் கொடுங்க சார். ஓகே சார், சரி, தேங்க்யூ சார். ஏன் சார் எங்கே சார் போறீங்க? நான் எங்க போனா உங்களுக்கு என்ன? போற இடத்த சொல்லுங்க, இறக்கி விடுறேன். Here I come. Oh. நம்ம லிஃப்ட் கேட்ட இடத்துல இருந்து ஒரு 3 கிலோமீட்டர் தள்ளி வந்துட்டோம். லிஃப்ட் கொடுத்தோன்னா இந்த பக்கம் ரைட்டில் கட் பண்ணி போகிறனால என்னை இங்கே இறக்கி விட்டாங்க. நான் இந்த பக்கம் இன்னும் ஸ்ட்ரைட்டாக போகணும். பார்ப்போம் அடுத்து யார் வரான்னு. ஓகே, ஹோப்ஃபுல்லி பார்ப்போம் லிஃப்ட் கிடைக்குதா. வந்துட்டியா ஐயா, வந்துட்டியா, சொன்ன மாதிரியே வந்துட்டியப்பா. இவங்க முன்னால மானத்தை காப்பாத்திட்டியப்பா கடவுளே. லிஃப்ட் கேட்டு ஏறி கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் இந்த மாதிரி அவர்கிட்ட சொன்னேன், நான் ஒரு vlog எடுத்துகிட்ருக்கேன், ஷூட் பண்ணிகிட்ருக்கேன், உங்களுக்கு ஓகேவா அப்படின்னு கேட்டேன். அப்போது தாராளமாக எடுத்துக்கலாமே, ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொன்னார். ஸோ அப்படியே அப்போ அவர்கிட்ட 2-3 கொஷின்ஸ் கேட்டுருவோம்னு சொல்லி நான் ஒரு என்ன கேட்டேன் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி நீங்கள் லிஃப்ட் கேட்டு ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் நடந்திருக்கா, அந்த மாதிரி நடந்த நிகழ்வு ஏதாவது சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டேன். அப்போ அவர் என்ன சொன்னார்னா, அவர் காலேஜ் படிக்கும்போது லிஃப்ட் கேட்டாராம் ஒரு டைம். அப்போது லிஃப்ட் கொடுத்தவங்க வந்து உங்ககிட்ட வண்டி இல்லையா அந்த மாதிரி ஏதோ கேட்டிருக்காங்க. ஸோ இவருக்கு அது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னார். இதுக்கு நீங்கள் லிஃப்ட் யாருக்கா கொடுக்காம போய் ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? சே கொடுத்துருக்கலாமே அப்படின்னு. இந்த கேள்விக்கு அவர் என்ன பதில் சொன்னார்னா, இவர் காலேஜெல்லாம் முடிச்சுட்டு ஒர்க் போகும்போது ஒரு நாள் ஏதோ அவசரமாக ஒர்க்குக்கு போயிட்டு வந்திருக்காரு. அப்போது ஒருத்தர் லிஃப்ட் கேட்கும்போது இவரால் கொடுக்க முடியல, வண்டியை சடனாக நிறுத்த முடியலையா. அது நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணதான் என்கிட்ட சொன்னார். அதை கேட்கும்போது சே என்ன மனுஷையா அப்படி தான் எனக்கு இருந்துச்சு. ஊருக்குள்ள உங்களை மாதிரி நல்லவங்க இருக்கனால தான் பார்க்குள்ள கூலிங்கா பீர் கிடைக்குது. மழை பெய்யும் தானே சொல்லுவாங்க. மழையும் தண்ணி தான், பீரும் தண்ணி தானே சார். சாக்கடையும் தண்ணி தான், மொண்டு கொடுத்தா குடிப்பியா? லாஸ்ட் 1 இயராக நான் வந்து லிஃப்ட் கேட்டு தான் காலேஜ் போயிட்டுருக்கேன். பட் நம்ம நிறைய காரணத்துக்காக லீவ் போட்டிருப்போம் காலேஜுக்கு. ஒரு நாளும் கூட நான் வந்து லிஃப்ட் கிடைக்காதனால நான் இன்னைக்கு லீவு அப்படின்னு நான் ரீசன் சொன்னதே இல்லை. ஏன்னா எனக்கு லிஃப்ட் டெய்லியுமே கிடச்சிரும். நம்மளை சுற்றி என்ன தான் நிறைய கெட்டவங்க இருக்காங்க, நிறைய நெகட்டிவிட்டிஸ் இருக்குதுன்னு நம்ம சொன்னாலும் லிஃப்ட் கேட்டு பாருங்கள், அட்லீஸ்ட் ஒரு நாளைக்கு ஒரு நல்லவரையாக நீங்கள் மீட் பண்ணுவீங்க. அப்படி தான் நான் தினமும் காலையில் ஒரு நல்லவர், சாயங்காலம் ஒரு நல்லவர். சில நேரம் இப்போ 2 லிஃப்ட் கேட்டேன்னா அப்போ 2 நல்லவங்க, சாயங்காலமும் 2 லிஃப்ட்னா 2 நல்லவங்க, 3 லிஃப்ட்னா 3 நல்லவங்க. இப்படி நிறைய நல்லவங்க நான் டெய்லி மீட். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நான் காலேஜ்லேருந்து ரிட்டன் வீட்டுக்கு போயிட்டுருக்கேன். அப்போ கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு, ஒரு ஈவினிங் 6-6:30 மேலே ஆயிடுச்சு. வண்டி அவ்வளோவா எதுவும் நிற்கலை. பட் எனக்கு ஒரு திருநங்கை தான் அப்போ எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க. அவங்க எந்த ஒரு யோசனையும் செய்யாமல், எந்த ஒரு சங்கடமும் படாமல் எனக்காக வண்டியை நிப்பாட்டி எனக்கு லிஃப்ட் கொடுத்தாங்க. அது கண்டிப்பாக மறக்கவே முடியாது. இப்போது இங்கேருந்து அடுத்து பஸ்ஸில் ஒரு 13 கிலோமீட்டர் போகணும். நான் ஏன் இவ்வளோ தூரம் லிஃப்ட் கேட்டு வந்தேன்னா, நான் லிஃப்ட் கேட்ட இடத்துல இருந்து இது வரையும் பஸ் வசதி இல்லை, இது பைபாஸ்னால். ஸோ இப்போ நம்ம பஸ் ஏறிட்டோம்.
Hi Sagar, what is sudden surprise? Yes, this is sudden surprise to me also. வேணாம்டா ஏய் வேணாம்டா 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 வேணாம் 9 ரூபாயா 5 ரூபாய் 8 ரூபா 6 ரூபாய் சரி 7 ரூபா சரி 6 ரூபாய் ஏய் ஐயோ என்னைய 6 தாண்டி போய் சொல்ற மாதிரி மறுபடியும் 6ல வந்து இப்போ ஆரம்பிச்சிருக்கேன் 3 வீடியோ போட்டிருக்கேன் அடுத்த 4 வீடியோ இது வரும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எங்க போனா உனக்கு என்ன மூடிக்கிட்டு உட்காரு ஒழுங்கா வருவியா டா தற்கரை நீங்க எப்படி கேட்டல கொடுக்குற கசப்பா இருக்கா ஏன்டா கொடுத்தவன் ஆயிடுச்சு அவரு டிரைவர் தான் நான் டிரைவர் சொல்லி வண்டி நிறுத்திட்டேன் ஏறிட்டு நான் இறங்க நிக்கிற ஸ்டாப் வந்துருச்சு அதோட நான் வண்டி நிறுத்த போறேன் அவரு இறங்கிட்டோன்னே இறங்க மாட்டேங்கிறாரு நான் இங்க இருந்து இங்க போகணும் அப்படின்னு நம்ம பாக்குறேன் அவரு ட்ரிங்க் இருந்தாங்க அப்புறம் அவரு ஓட மாட்டேன் அது மட்டும் தான் அதுக்கப்புறம் கொஞ்சம் தெளிவா இருந்தா மட்டும் நான் ஏறிக்கிறேன் தெளிவு வரவழையும் நம்ம எது வேணா இது பண்ணலாம் காலேஜ் ஸ்டூடெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட் உங்க அம்மா அப்பா நல்லா வளர்த்துருக்கா மரியாதையும் நாகரிகமும் தெரிஞ்சிருக்கோம் எங்க ஆத்து மாக்கிறதுக்கு நாங்க ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும்ப்பா நீங்க எப்படி கேட்டுக்கோங்க கேட்டு போனோம் ஸ்கூல் படிச்சப்ப டேவிட் அண்ணா கூட இன்றைக்கி ட்ராவல் பண்ணது ரொம்பவே நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு நானும் தொணத்தொன்னு கேள்வி கேட்டே இருந்தேன் அண்ணனும் சலிக்காமல் பதில் சொல்லிட்டே இருந்தார் ஒரு நல்ல மனிதர் அண்ணா டேவிட் அண்ணா ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா இந்த வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கண்ணா